ஆந்திராவில் அல்-உம்மா பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த வீட்டிலிருந்து பார்சல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி முகவரிக்கு அனுப்ப பார்சல் குண்டுகள் தயாரித்தவர்கள் சிக்கியது எப்படி? தமிழ்நாட்டில் 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு தாக்குதல் வழக்குகளில் தொடர்புடைய அல்-உம்மா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடந்த வாரம் ஆந்திரா விரைந்து சென்ற தமிழ்நாடு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் ராயசோட்டி நகரில் உள்ள கோத்தப்பள்ளி பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கு ஒரு வாடகை வீட்டில் பதுங்கியிருந்த முகமது அலி மற்றும் அபுபக்கர் சித்திக் ஆகிய இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனையடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஆந்திர போலீசார் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த வீடுகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது வெடிகுண்டுகள் தயாரிக்க தேவையான பல்வேறு பொருட்கள் மற்றும் மின்னணு உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். இந்நிலையில் மீண்டும் அதே வீடுகளில் ஆந்திர போலீசார் தீவிர சோதனையில் இறங்கினர். அப்போது அபுபக்கர் பதுங்கியிருந்த வீட்டில் ரகசிய அறைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குள் இருந்து டெல்லி முகவரியுடன் கூடிய பார்சல் குண்டுகளை போலீசார் கைப்பற்றினர். பெட்ரோல் கலந்த அமோனியம் நைட்ரேட், ஐஇடி குண்டுகள், பொட்டாசியம் சார்ந்த ரசாயன கலவை, டைமர்கள், வெடிகுண்டை வெடிக்கச் செய்யும் சுவிட்சுகள், ஹேக்கிங் மென்பொருள், வரைபடங்கள் மற்றும் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து கைப்பற்றப்பட்ட பார்சல் குண்டுகள் டெல்லியில் உள்ள யாருக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தது என்றும் கைது செய்யப்பட்ட இருவருக்கும் சர்வதேச பயங்கரவாத குழுக்களுடனான தொடர்பு குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த வீடுகளை சுற்றி தீவிர பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக போலி முகவரியில் முகமது அலி மற்றும் அபுபக்கர் சித்திக் தங்குவதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் அவர்களின் மனைவிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அல்-உம்மா பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பதுங்கியிருந்த வீட்டிலிருந்து டெல்லி முகவரிக்கு அனுப்பி வைத்திருந்த பார்சல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.